ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் சத்யராஜ் அவர்கள்கிட்ட தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பத்தியும் ரீசெண்டா நடந்த மாநாடு பத்தியும் கேட்டதுக்கு தளபதி மேல நம்பிக்கை இருக்கு, அதுவும் என்னோட தலைவரான பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா சொல்லியிருக்காரு. சோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் உள்ளுக்குள்ள மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி அவங்க வந்துருவாங்க. என்னோட வாத்தியாரான எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் யாரும் பசியில இருக்க கூடாதுன்னு நினைச்சாரு. சோ அந்த நல்ல எண்ணம் அவர்கிட்ட இருந்ததால் தான் அவர் ஜெயிச்சு சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாரு. அந்த ஒரு எண்ணம் தளபதி கிட்டயும் இருக்கிறதா நான் நம்புறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது அது தானா வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிடும். சோ அரசியல்ல எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அந்த நினைப்பு மாறாம இருந்தாலே அது உங்களை நல்வழிப்படுத்தும். அண்ட் உங்களை தமிழக வெற்றி கழக கட்சிக்கு கூப்பிட்டா போவீங்களா, அப்படி போனா என்ன பொறுப்பை நீங்க கேட்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை தளபதி கிட்ட கேட்பேன். ஏன்னா பெரியார் அவர்களோட கொள்கையை பரப்புறது தான் எனக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் கேட்டா கண்டிப்பா தளபதி கொடுப்பாரு, நம்ம விஜய் தானே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த சத்யராஜ் அவர்களை தளபதிக்கு பிடிக்கும். நண்பன் தலைவாளெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. 2 படத்துலயுமே சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு சாலிடான ரோலை கொடுத்திருப்பாரு. அண்ட் இவரோட மகனான சிபி சத்யராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். சோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஜாலியா பேசியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.